மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. கூவும் குயில் அப்படிங்கிறது மரபு பிழையற்றது. பாடும் குயில் அப்படிங்கிறது தப்பு. கத்தும் குயிலுங்கிறது தப்பு. பேசும் குயிலுங்கிறது தப்பு. இந்த கத்தும் குயிலுங்க அப்படிங்கிறது பாரதியார் தன்னுடைய ஒரு பாடலில் கத்தும் குயிலோசை என் காதில் வந்து கேட்டிட வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பார். கத்தும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் அந்த லைனில் அது மரபு வலுவமைதியாக இருக்குது. அதனால் கத்தும் குயில் அப்படின்னு மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். கூவும் குயில் அப்படிங்கிறது தான் மரபு பிழையற்றது. மற்ற மூணும் மரபு பிழை. சந்தி பிழையற்ற சொல்லை எழுதுக. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஆசிரியர் வருவதாகக்கு அப்புறம் இக்கு, கூறிக்கு அப்புறம் இச்சு, சென்றார். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வரிசையில் வர உயிர்மை எழுத்துக்கள் முன்னாடி மை வரும். இக்கு, இச்சு, இப்பு, இத்து. கறி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கறி என்பதன் தவறான பொருள் இறைச்சி. இறைச்சிக்கு இந்த கறி வரும், இந்த ரீ வரும். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. கறி என்பதன் சரியான பொருட்கள் யானை, அடுப்பு கறி, கருமை. வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டும் அரை நேர். இந்த மூணு வெளிப்படை விடைகள். சுட்டும் அரை நேர் வெளிப்படை விடைகள். பசுமண்கலம் பொருள் தருக. சுடாத மண்கலம். பசுமண்கலம், சுடாத மண்கலம். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனும் சென்ட்ரல் அசம்பிளி எலெக்ஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தும். அதாவது மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சியின் இலக்கு 8% இருக்கிறது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சியின் இலக்கு 8% இருக்கிறது. விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? நேரடி வரி. விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் நேரடி வரியுடன் தொடர்புடையது. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீடு திட்டம். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் வணிக நிறுவனங்களுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீடு திட்டம். பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகீர் ஹுசைன். பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகீர் ஹுசைன். 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் அசோகர். 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் அசோகர். வாக்களிக்கும் போது வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். வாக்களிக்கும் போது வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். மேல்தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு முதலை. மேல்தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு முதலை. ஈரப்பசையற்ற சிறப்புகை செல்களால் ஆனது எலும்பு. ஈரப்பசையற்ற சிறப்புகை செல்களால் ஆனது எலும்பு. வங்கப் பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. வங்கப் பிரிவினை 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் முதலாம் குலோத்துங்கன். சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் முதலாம் குலோத்துங்கன். அவ்வளோதான்.